நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதை பார் காவேரி, சம்பந்தி அம்மாவோட பொண்ணு கல்யாணத்துக்கு ஆரம்பத்துல இருந்தே நான் உதவி செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவும் மனசார, அடுத்தவங்க வாயை மூடுறதுக்காக கிடையாது. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நாம இப்படி எல்லாம் பண்றதுனால சம்பந்தி அம்மா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க நினைச்சியா? ஆமா அண்ணே, அண்ணா சொல்றது ரொம்ப கரெக்ட். ஒருவேளை சம்பந்தி அம்மா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற சந்தோஷத்துல அவங்க கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கலாம். ஆனா எத்தனை நாளைக்கு அப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இங்க பாருங்க அண்ணே, நம்மளோட பிரச்சனைக்கு இது தீர்வுன்னு நான் நினைக்கல. அப்ப நம்ம பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? பெரியம்மா, எங்க எல்லாருக்கும் உங்க நிலைமை புரியுது. ஆனா உங்களுக்கு மோகனை பத்தி நல்லா தெரியும்ல. அவருக்கு தன்மானம் ஜாஸ்தி. நாம இந்த மாதிரி செஞ்சா அவர் மனசு ரொம்ப வருத்தப்படும். நந்தினி அக்கா சந்தோஷமா இருக்கணும்னு உங்கள மாதிரி தான் நாங்களும் நினைக்கிறோம். அங்க அவங்க குடும்பத்துல எல்லாரும் அவங்க மேல பாசமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த பாசம் அவங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்க கூடாது. அந்த பாசத்துக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. அந்த உரிமை அவங்களுக்கு நியாயமா கிடைக்கணும். ஆமா பெரியமா, மோகன் தங்கச்சியோட கல்யாண பொறுப்புகளை நம்ம எடுக்கிறதுனால அக்காவோட இந்த பிரச்சனைய நம்ம தட்டி கழிக்கிறோம்னு அவங்க நினைக்க கூடாது. அவங்க அப்படியே நினைக்கட்டும்டா, அதுல என்ன தப்பு இருக்கு? சம்பந்தியம்மா எங்க கிட்ட எப்படி பேசுனாங்க தெரியுமா? நந்தினி இப்ப ஊர்ல இருக்கிறா. அவ ஊருக்கு வந்ததும் அவ இதை எப்படி தாங்கிக்குவா? அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயமா நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும்க்கா. ஆமா பெரியமா, எனக்கு மோகனை பத்தி தெரியும். அவன் ஆண்டிக்கு புரிய வைப்பான். நாம பணத்தை கொடுத்தோம்னா அப்புறம் மோகனை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். அவனுக்கு இப்படி பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அக்காவுக்கு கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்காது. ருக்மணி ஆண்டி மாதிரி நாமளும் அவங்கள தப்பா நினைக்கிறோன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, தப்பு அவங்க மேலதான், குறை அவங்க கிட்டதான் இருக்குன்னு யோசிச்சுட்டாங்கன்னா, அதுக்குதான் நம்ம பணம் கொடுக்கறோம்னு நினைப்பாங்க. இல்லையா பெரியம்மா? அர்ச்சனா சொல்றது 100க்கு 100 உண்மை காவேரி. நம்ம பொண்ணு நம்மளையே தப்பா நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா நீங்களே சொல்லுங்க. நந்தினிக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. அதுக்கு நாம என்ன பண்ணணும்? எனக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நீயே சொல்லு ரஞ்சன், நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? எல்லாரும் சரி தப்புங்கறத பத்தி பேசுறீங்க. ஆனா இங்க பிரச்சனை நம்ம பொண்ணு நந்தினியோட சந்தோஷம். ஆனா அவளை பத்தி யாரும் இந்த வீட்ல யோசிக்கிற மாதிரியே தெரியலையே. கார்த்திக் அவங்கள பத்தி யோசிச்சுதான் எல்லாரும் இப்படி பேசுறோம். ஒரு பக்கம் அவங்கள நினைச்சா கவலையா இருக்கு, இன்னொரு பக்கம் பெரியம்மாவும் பெரியப்பாவும். அவங்கள நினைச்சாலே பயமா இருக்கு. நீங்க கவனிச்சீங்களா? நேத்துல இருந்து அவங்க 2 பேரோட முகமும் வாடி போயிருக்கு. தெரியும் அர்ச்சனா, ஆபீஸ்ல கூட பெரியப்பா ஒரு மாதிரியா தான் இருந்தாரு. பிளாங்க் செக்ஸ்ல கையெழுத்து போட ஆரம்பிச்சிட்டாரு. நான் பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் அதை கவனிச்சாரு. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல கார்த்திக். இதுக்கு மேல என்ன நீ செய்யறது? ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன செஞ்சா நந்தினியோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டு பொண்ணே சந்தோஷமா இல்லாதப்ப பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? இல்ல கௌரவத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு ஊர்ல இருந்து திரும்பி வருவா. அப்போ சம்பந்தி நந்தினிய என்னென்ன சொல்லுவாங்களோ? இல்ல அர்ச்சனா, அப்படி ஒண்ணும் ஆகாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க 2 பேரும் ஓரளவுக்கு சமாதானமா இருப்பாங்க. அதனால தானே இவ்வளவு நாளா யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சாங்க. அந்த கடவுள் தான் அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். ஒண்ணுல அழக்கூடாது.
கார்த்திக், எனக்கு எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன ஐடியா? ஆ, ஆ, என் கூட வாங்க. வாடா செல்லம். ஆ, வாங்க. என்ன அர்ச்சனா அது? என்ன ஐடியா சொல்லு. சொல்றேன். நீங்க இங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். பெரியப்பா, நீங்க ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கீங்களா? இல்ல, முக்கியமா எதுவும் இல்ல. ஏமா, என்ன விஷயம்? இல்ல, கார்த்திக்கும் ஏதோ ஆபீஸ் வேலை பண்ணிட்டு இருக்காரு. அம்மாவும் கிச்சன்ல பிஸியா இருக்காங்க. நான் போய் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனா இவனை பாருங்க, இன்னைக்கு ரொம்ப அடம் பண்ணிட்டு இருக்கான். கீழே இறக்கி விட்டா உடனே அட ஆரம்பிச்சிடுறான். என்னடா ஆச்சு உனக்கு? சரி சரி சரி. என்னடா குட்டி, அம்மாவை தொந்தரவு பண்றியா? குடுமா, என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன். நீ போமா, உன் வேலைய பாரு. அம்மாவை தொந்தரவு பண்றியா நீ? குட்டி பயல, படவா ராஸ்க. பெரியப்பா, இவ உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணானா என்ன கூப்பிடுங்க. இது வரைக்கும் இந்த குட்டி பையன் என்ன தொந்தரவு பண்ணிருக்கானா? இனிமேலும் பண்றதுக்கு நீ போமா. சரி பெரியப்பா. லல்லல்லா ஜிஜி 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 ஜி. குட்டி பயலே, என்ன என்ன பாக்குற? என்ன 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 பாக்குறீங்க? சரி சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செல்லக்குட்டி, நாளைக்கு நீயே பாரு எவ்வளவு அழகா என் செல்லம் போக போகுதுன்னு. இல்லையா? அம்மா, உன் பொண்ணு என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்தாம்மா, எண்ணெய சூடு பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அவன் தலையில தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணு. இல்லம்மா, அப்புறமா பண்ணிக்கலாமே. ஏன்? அது ஒண்ணும் இல்லம்மா. இப்போ தலையில எண்ணெய் வச்சு விட்டா நாளை காலையில சீக்கிரம் குளிப்பாட்டணும். உங்களுக்கே தெரியும்ல, காலையில குளிப்பாட்டும் போது இவர் ரொம்ப அழுவா. சரி வந்தனா, எதுக்கு இவளுக்கு காலையில தலைக்கு குளிப்பாட்டணும்? இந்த எண்ணெயோடய இருக்கட்டும், குளிர்ச்சியா இருக்கும்ல. இல்லம்மா, அது ஸ்கூலுக்கு போறால, அது நல்லா இருக்காது. எனக்கு வீட்ல இருக்காலோ அன்னைக்கு தேய்ச்சி விடலாம். எவ்வளவு அழகா விளையாடுற பாருங்களேன். சரி வந்தனா. சரி. டேய் டேய், என்னடா பண்ணிட்ட? எனக்கு இத கழட்ட கூட தெரியாது. என்ன பண்ணி வச்சிருக்கான்? டேய் குட்டி பயலே, இத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இது புரியவே இல்ல. நந்தினி பிறந்தப்ப எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கீங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு காவேரி. இதோ இப்ப மாத்திடுறேன். நீ ஒரு செகண்ட்ல துணியை மாத்திட்டியே. பெரியவங்க சொல்றது சரிதான். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். வேலையை மாத்தி செஞ்சா எல்லாம் தப்பாதான் முடியுமா? அப்படித்தானடா? உங்க தாத்தா என்ன சொன்னார்னு கேட்டியா? அர்ச்சனா, நீ இங்க இருக்க? கார்த்திக் குளிக்க போயிருக்கான். அப்போ குழந்தை யார்கிட்டமா இருக்கு? அர்ச்சனா, குழந்தை இந்த மாதிரி தனியா? குழந்தை பெரியம்மா பெரியப்பா கூட இருக்கான். அவங்க சந்தோஷமா இருக்காங்க. எல்லாரையும் நீ எப்படி கவனிச்சுக்கிற அர்ச்சனா?
நம்மளோட அந்த குட்டி செல்லத்தோட அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கிற கொஞ்ச நேரம் அவங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கல்ல. அவன் ஒருத்தன்தான் எதுவும் பேசாம எதுவும் சொல்லாம எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறான்ல. அவன் நம்ம கண்ணு முன்னாடி இருந்தாலே மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. உங்க பெரியம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. நாளன்னைக்கு கார்த்திக்கு பிறந்த நாள் இல்ல, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த பிறந்த நாள் கார்த்திக்கு ரொம்ப விசேஷமான பிறந்த நாள்னு சொன்னாங்க. ஏன்னா தன் குழந்தையோட அவன் கொண்டாட போறான்ல, நல்ல பெருசா கொண்டாடணும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ எல்லாரும் இப்படி கவலையா இருக்கும்போது நம்ம இந்த வருஷம் கார்த்திகோட பிறந்த நாள நல்லா கொண்டாடலாமா? தூங்கும்போது நம்ம பேர ரொம்ப அழகா இருக்கான்ல. போ, குழந்தைய அர்ச்சனா கிட்ட கொடுத்துட்டு வா. சாயந்தரத்துல இருந்து நம்ம கூட தான் இருக்கான். ராத்திரி தூக்கத்துல எழுந்தா அம்மாவை தான் தேடும். அர்ச்சனாவுக்கு தெரியுங்க, குழந்தை அவங்க தாத்தா கூட இருந்தா நிம்மதியா தூங்குன்னு. அதான் அவளும் அங்க நிம்மதியா இருக்கா. குழந்தை அப்படியே நம்ம கார்த்திக் ஜாடையில இருக்கான்ல. சின்ன வயசுல கார்த்திக்கும் இந்த மாதிரி தான் இருப்பான். நம்ம நந்தினி கூட குழந்தையில கொழு கொழுன்னு இருப்பா. நந்தினிக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா. ஆனா இந்த ஆசைதான் இப்ப நிராசையாயிடுச்சு. போதுமா காவேரி, போதும். திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா உண்மையை நம்மளால மாத்த முடியாது. மனசுக்கு தான் கஷ்டமா இருக்கும். அட, அது என்ன காட்டு? என்ன லிஸ்ட் எழுதுற? அது ஒண்ணும் இல்ல. ஏதோ இருக்கு அர்ச்சனா, காட்டு. என்ன நீங்க இருக்கு, ஆனா அது என்னோட பர்சனல். உங்களுக்கு ஏன் காட்டணும்? புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? ஒண்ணு இல்ல, பர்சனல். நான் ஏன் சொல்லணும்? கார்த்திக் சொல்லுங்க, என்ன புரிஞ்சு போச்சு? நீ என் பர்த்டேக்காக ஏதோ சர்ப்ரைஸ் பிளான் பண்றல? சர்ப்ரைஸ் இல்லையே. அர்ச்சனா, உன்னை பத்தி எனக்கு தெரியும். வருஷ கணக்கா உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா வருஷமும் ஏதாவது ஒரு வகையில நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருவ. சோ இந்த முறையும் கிடையாது. இந்த வாட்டி என்கிட்ட இருந்து அப்படிலாம் ஒண்ணு எதிர்பார்க்காதீங்க. குழந்தை, வீட்டு வேலை, நீங்க நானே ரொம்ப பிஸியா இருக்கேன். எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லப்பா. சரி, அதை விடு. அது என்ன லிஸ்ட்? அதை காட்டு. அது சரி, அத பார்த்தா நீங்க என்ன கிண்டல் பண்ணுவீங்கன்னு தான் உங்ககிட்ட அதை காட்டாம மறைச்சு வச்சேன். பாருங்க. பேபி பவுடர், பருப்பு, கோதுமை மாவு, நாப்கின். இத பாருங்க பெரியப்பா, உங்க பார்ட்னர் ரெடியா இருக்கான். ரொம்ப அழகா இருக்கான்ல. யார் கண்ணும் இவன் மேல பட்டுடக்கூடாது. வாங்க நட் சார், இன்னைக்கு எனக்கு 2 மடங்கு உற்சாகமா இருக்கு. வந்தனா, சீக்கிரம் கீழே வாமா. அனன்யா ஸ்கூலுக்கு போகணும், லேட் ஆச்சுல்ல. அவ வந்துகிட்டே இருப்பா. அனன்யாக்கு இப்போ ட்ரெஸ் மாத்தி விட்டுட்டு இருக்கா. அனன்யா குட்டி, அழக்கூடாது. அங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே நீ ஜாலியா ஆயிடுவ பாரு. அட, அனன்யா ஏன் அழறா? என்னாச்சு? ஏன் சொல்ல அழற? என்னாச்சுமா? அழக்கூடாது அழக்கூடாது. ஏன் வந்தனா? என்னாச்சு அனன்யாக்கு? என்னன்னே தெரியல, ஸ்கூலுக்கு போலான்னு சொன்னதும் அழ ஆரம்பிச்சிட்டா. அதனால என்னம்மா, இன்னைக்கு அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம். ஆமாம்மா, அவ எப்படி அழறான்னு பாரு. ஒருவேளை ராத்திரி சரியா தூங்கலையோ என்னவோ. ஆமாமா, இப்படி அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு போனானா அவளும் சந்தோஷமா இருக்க மாட்டா, நாமும் நிம்மதியா இருக்க முடியாது. பாட்டி, இப்பவே செல்லம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் அவளுக்கு இதுதான் பழக்கமாயிடும். அது மட்டும் இல்ல, இந்த சின்ன வயசுலயே ஒழுக்கத்தெல்லாம் கத்துக்கிட்டாதான் அவ பெரியவளாக. வந்தனா அதெல்லாம் கத்து கொடுக்க இன்னும் நிறைய நாள் இருக்கு. அதுக்கு முதல்ல இவ இன்னும் வளரணும்.
சூர்யா கொஞ்சம் கொஞ்சமா இவ எல்லாத்தையும் கத்துப்பா. அது மட்டும் இல்லாம நான் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறேன்ல. வேணும்னா பாருங்க, இப்ப அழறால. ஸ்கூலுக்கு போய் எல்லா பசங்களையும் பார்த்ததும் சந்தோஷப்படுவா. வாங்கம்மா, இவளை கொண்டு போய் விட்டுட்டு வரலாம். போம்மா. ஓடி ஓடி என் செல்லம் அழக்கூடாது, அழக்கூடாது. என் தங்கம்லாம் அழக்கூடாது. வா 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 வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிடைச்சத வச்சு சந்தோஷப்படணும். பார்க்ல எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் தினம் தான் நட்ஸ் பாக்குறான். ஆனா இன்னைக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க நிறைய பேர் வந்து நம்ம தங்கத்தை கொஞ்சிட்டு போனாங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல, நம்ம பையன் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தான். அட என்ன ஆச்சு? வட 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 என் செல்லம் ராஜா. ஈரம் பண்ணிட்டேன் போல இருக்கு. நான் போய் நாப்பி மாத்தி கூட்டிட்டு வரேன். வாட செல்ல, வா வா வா, அழக்கூடாது. இன்னைக்கு வாக்கிங் போயிட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல? தங்க என் கூட இருந்தால அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நந்தினி கிட்ட நான் பேசினேன். நந்தினி என்னக்கா சொன்னா? நீங்க ஏதாவது கேட்டீங்களாக்கா? இல்ல, அத பத்தி நான் எதுவும் கேட்கல. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பேசினா, அதான் எனக்கு சரியா கேட்கவே இல்ல. அக்கா திரும்பி வந்துட்டாங்களா? வந்துட்டா. கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடுவாளா. வீட்டுக்கு போய் ஃபோன் பண்றேன்னு சொன்னா. கடவுளே, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் நிலைமை என்ன ஆகும்னு தெரியலையே. வந்துட்டேன். வணக்கம் அத்தை. பரவாயில்ல. மோகன் எங்க? அத்தை, அவர் ஆட்டோக்கு பணம் கொடுத்துட்டு லக்கேஜ் எடுத்துட்டு வராரு. உங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. மாமா இருன்னு சொன்னா அங்கேயே இருந்துருவீங்களா? இங்க நான் ஒருத்தி தனியா இருக்கேன்னு உங்களுக்கு கவலை இருக்கா? உங்களுக்கு என்ன கவலை? ஒரு குழந்தை இருந்திருந்தா கொஞ்சமாவது யோசனை இருந்திருக்கும். ஏமா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. ஆனா ஏன் இன்னும் உனக்கு குழந்தையே பிறக்கல? பதில் எதுவும் சொல்ல மாட்டியா? ஏன் டாக்டர் எதுவும் உன்கிட்ட சொல்லலையா? அதான் நீ செக்கப்க்கு போனியே, அந்த டாக்டர் தான் கேக்குறேன். அத்தை, நானே உங்ககிட்ட இத பத்தி சொல்லலாம்னு நினைச்சேன். அந்த ஆண்டவன் ஏன் தான் என்ன பழி வாங்குறானோ தெரியல. எத்தனை கனவுகளோட இருந்தேன் என் புள்ள கல்யாணத்தை பத்தி, அவனோட குழந்தைகளை பத்தி. ஆனா என் கண்ணு முன்னாடியே என் கனவெல்லாம் சுக்குநூறாயிடுச்சு. உன்னோட இந்த குறைய அவன் கண்டுக்காம விட்டுட்டா நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு குழந்தை இல்லையேங்கிற குறை அவனை வாழ்க்கை பூரா பாடாப்படுத்தும். உன்கிட்ட என்னத்தை பார்த்து அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ தெரியல. என்னம்மா பேசுறீங்க? மோகன், விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து என்னால எதுவும் பண்ண முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னாலேயே இந்த விஷயத்தை தாங்கிக்க முடியல. நீ எப்படி தாங்கிக்கிறியோ எனக்கு தெரியலப்பா. மோகன், உன் கஷ்டத்தை நீ யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். இந்த அம்மா கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. இதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்லல. எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சா இப்படிதான் நீங்க பேசுவீங்கன்னு. ஒரு நிமிஷத்துல இவளை எப்படி எல்லாம் பேசிட்டீங்க. ஆமாண்டா, ஆமா. நான் கெட்டவதான். நான் எது சொன்னாலும் உங்களுக்கு தப்பாதான் தெரியும். உன்கிட்ட தேனா பேசுறவங்க இவளோட பிறந்த வீட்டை சேர்ந்தவங்க தானே. அதனாலதானே எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொல்றீங்க. என் வீட்டு விஷயம் எனக்கே தெரியல. சம்மந்தி அம்மாக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க வந்துதான் உண்மையை சொன்னாங்க. அப்பதான் எனக்கே புரிஞ்சுது இந்த வீட்டுல குழந்தை அழற சத்தம் கேட்கவே கேட்காதுன்னு. போதும், நிறுத்துங்கம்மா. நந்தினி தாயாக முடியலன்ற வருத்தம் அவளுக்கு தான் அதிகமா இருக்கு. இந்த நேரத்துல ஆறுதலா பேசுவீங்கன்னு பார்த்தா அவளை திட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் அப்பா அம்மா ஆக முடியாம இருக்காங்க. அதுக்காக உங்களோட வாழ்க்கை அப்படியே முடிஞ்சுன்னு அர்த்தம் இல்ல. மா, நந்தினி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி இனிமே நீங்க பேசக்கூடாது. நந்தினி என் பொண்டாட்டி, இந்த வீட்டு மருமக. இனிமே அவளை அவமானப்படுத்தினா நான் பொறுத்துக்க மாட்டேன். போதுமா, இதுக்கு மேல பேச வேண்டாம். நந்தினி, வா உள்ள போலாம். உனக்கு தெரியுமா செல்லம், அம்மாவோட லிஸ்ட் 15 வரைக்கும் வந்துருச்சு.
ஆனா இன்னும் 11 விஷயங்கள் மிச்சம் இருக்கு தெரியுமா? என்ன பண்ணட்டும்? நேரம் வேற ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா உன் அம்மாவுக்கு எந்த யோசனையும் வரல. அடடே, இது ரொம்ப நல்ல யோசனையா இருக்கே. அட, நீ இன்னைக்கு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்ட. அம்மாவுக்கு இப்ப இன்னொரு ஐடியாவும் கிடைச்சு போச்சு. தேங்க்யூ.